இல்லை, ஒரு சுதந்திர போராட்ட வீரர் என்கிற எல்லையில் தமிழகத்தினுடைய கடைசி சுதந்திர போராட்ட வீரராக நல்லக்கண் அவர்கள் பார்க்கப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வேற யாரும் சுதந்திர போராட்ட வீரர் அந்த உயரத்தில் இல்லை. வாழ்க்கையினுடைய எல்லா கட்டத்திலும் அவர் பெரிய போராடியாக இருந்திருக்கிறார். அந்த போராட்டத்தை இப்போ இறுதி கட்டத்திலையும் ஆஸ்பத்திரியில் நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் மீண்டும் வர வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் விரும்புகிறோம். ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோ ஒரு அங்கீகாரம் இல்லை அப்படிங்கிறத வருத்தம் இருக்குது. அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. சட்டமன்றத்தை விட நாடாளுமன்றத்தை விட மக்கள் மன்றத்திலே போராடி நின்னது என்பதுதான் பெரிது நிற்கும். சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ நிற்காது, தற்காலிகமானது. நான் 1995ஆம் ஆண்டு முதல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் உறுப்பினராக இருக்கிறேன். என்னுடைய இளமை காலம் தொடர்ந்து அப்போது ஐயா அவர்கள் கட்சியினுடைய மாநில செயலாளராக இருந்தார். அவர் குறிப்பாக அவர் தமிழ்நாட்டினுடைய ஏழை எளிய மக்கள், குறிப்பாக விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் அனைவருக்குமே அளப்பரிய பங்களிப்பை செலுத்தியிருக்கிறார். அதேபோல் திருநெல்வேலி, ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் தாமிரபரணி ஆற்றை பாதுகாப்பதிலும், ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் விவசாயிகள் அணைகள் கட்டுவதிலும், தடுப்பணைகளை கட்டி நீரினை தேக்கி வைத்து அந்த விவசாயத்திற்கு பேர் உதவியாக இருந்திருக்கிறாங்க. அந்த இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பதில் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய இருந்தது. அவர் அந்த மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்துவதற்காகவே சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தானே வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கில் தானே ஆஜராகி வாதாடி அந்த தடை உத்தரவை பெற்றதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு தாமிரபரணி காப்பாற்றப்பட்டிருக்கிறது. 3 மாவட்டத்தினுடைய விவசாயம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியினுடைய இயற்கை வளங்கள், மலைகள் சூழ்ந்த மேற்கு தொடர்ச்சி மலையே காப்பாற்றப்பட்டிருக்குன்னு சொன்னால் தோழர் ஐயா நல்லக்கண்ணு அவர்களால் தான். திருப்பூருக்கும் அவருக்குமான தொடர்பு உங்களால் அங்கே என்ன மாதிரி? திருப்பூர் ஒருங்கிணைந்த கோவை மாவட்டமாக இருக்கும்போதே தோழர் நல்லக்கண்ணு அவர்களும் அதற்கு அங்கே இருந்த கட்சியினுடைய நிர்வாகிகள், நமது நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் சுப்பராயன் அவர்களும் தோழர் நல்லக்கண் அவர்களும், அதேபோல் உடுமலை பகுதியில் இருந்தக்கூடிய ஒரு முக்கியமான விவசாய சங்கத்துடைய, இந்திய கம்யூனிஸ்டுடைய விவசாய சங்க தலைவர் தோழர் லிங்கசாமி, தோழர் NR பழனிசாமி உள்ளிட்டவர்களோடு ஒருங்கிணைந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முயற்சியால் தான் இன்றைக்கு வரைக்கும் நிறைவேற்ற முடியாத ஒரு திட்டமாக ஏட்டு வடிவிலே இருக்கிறது என்று சொன்னால் அத்திக்கடவல்ல, ஆனைமலையாறு நல்லாறு திட்டம். அதை நிறைவேற்றுவதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டவர் ஐயா நல்லக்கண் அவர்கள். இன்றைக்கு கூட இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாலும் சரி, எதிர்கட்சியாலும் சரி, ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போது தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிடுவார்கள், ஆனைமலையாறு நல்லாறு திட்டத்தை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று. ஐயாவுடைய அந்த கோரிக்கை இதுநாள் வரைக்கும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஐயா நல்லக்கண் அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நான் தோழர் நல்லக்கண் அவர்களை பல்வேறு கூட்டங்களிலும், அதே போல் இப்போது மாநில துணை செயலாளராக இருக்கிற தோழர் ரவி அவர்கள் அவரை பற்றின மட்டும் தனியாக ஒரு விவரத்தை எங்கிட்ட சொல்லியிருக்காரு, நான் பேசியிருக்கிறோம். அப்போது அவர் எப்படி இந்த கட்சியில் சேர்ந்தார், அது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். சிறு வயதிலேயே இந்த மாதிரி ஒரு பொது உடைமை கட்சி அவரை ஈர்த்து சேர்ந்தது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதையும் காட்டிலும் கம்யூனிஸ்ட் கட்சி துவங்கின நாள், இந்தியாவில் துவங்கின நாள் அன்னைக்கு அவரோட பிறந்த நாள் அப்படிங்கிறது மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு வாய்ந்த விஷயம் ஒன்று இருக்குது. அந்த கட்சியினுடைய பிறப்பு அன்னைக்கு இவரும் பிறந்தது ஒரு சிறப்பாக இருந்தாலும், இவர் இந்த கட்சியினுடைய கொள்கை கோட்பாட்டின் அடிப்படையில் இத்தனாண்டு காலம், 100 ஆண்டு காலத்தில் 14 ஆண்டு கால இளமை பருவத்தை தவிர மற்ற அனைத்து நாட்களிலும் அவர் இந்த உலகத்துக்காக, உலக மக்களுக்காக, இந்திய நாட்டுக்காக மட்டுமல்ல உலக மக்களுக்காக எங்கெங்கெல்லாம் தொழிலாளி வர்க்கம் இருக்கிறதோ அங்கெல்லாம் தன்னுடைய கால்நடையாக கூட சென்று பல்வேறு போராட்டங்களை நடத்தியவர். அவர் தன்னுடைய கொள்கை பிடிப்பில் உறுதியாக நின்றவர். சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டு சிறை சென்றவர், சதி வழக்கு போட்டு சதி வழக்கில் சிறை சென்றவர், கிட்டத்தட்ட 9 ஆண்டு காலம் தன்னுடைய சிறை வாழ்க்கையை அனுபவிச்சவர்.
அப்பவும் கூட மனம் தளராமல் இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் பயணித்தவர். உலக மக்கள் மட்டுமல்ல, உலக மக்களில் வாழுகிற அத்தனை தொழிலாளர்களுமே மேம்பட வேண்டும், எல்லோருக்கும் எல்லாம் பெறுகிற ஒரு சமூகத்தை இந்தியாவில் கட்டியமைக்கிற ஒரு பொறுப்பை திறம்பட செய்தவர் அவருடைய வாழும் காலங்களில். அதை நாம் பார்த்து நாங்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டோம், பெருமைப்பட்டோம். கடந்த ஓராண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் அவர் வீட்டில் போய் சந்திக்க போனோம். சந்திக்க போகும்போதும் கூட அவர் கால்நடையாக எந்திரிச்சு நடக்க முடியாத சூழல்லையும் கூட எந்திரிச்சு நின்று தான் கைகூப்பி வரவேற்கிற ஒரு முறையை கற்று வச்சிருக்கிறார். அப்படி எல்லா தோழரிடத்திலும் மிக அன்பாக நடக்கக்கூடியவர், பரிவாக நடக்கக்கூடியவர், எந்த ஆடம்பரத்தையும் விரும்பாதவர், எந்த பொருளாதார விஷயங்களிலும் தன்னை உயர்த்தி கொள்ளாமல் பிறரும் பொருளாதார விஷயங்களிலும் உயர வேண்டும் என்று உயர்ந்த லட்சியத்தோடு தன்னுடைய பயணத்தை இதுவரை நடத்தி கொண்டிருந்தவர். தன் இயற்கையோடு தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக போராடி கொண்டிருக்கிறார். அவரை பார்ப்பதற்காகத்தான் எப்படியாவது ஒரு முறை சந்தித்துவிட வேண்டும் என்பதற்காக நாங்கள் அங்கிருந்து காலையில் நேரமே வந்திருக்கோம். ஐயாவுடைய இந்த தேசத்துக்காக போராடி இருக்காரு. வரக்கூடிய இளைஞர் சமூகம் நல்லகண்ண ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறு படிக்கணும். முதல் அவருடைய நில மீட்பு போராட்டத்தில் அடித்தட்டு மக்களுடைய விடுமுறையில் இருக்கக்கூடிய தலித் மக்களுக்காக போராடி ஜமீன்தார் நில மீட்பு அந்த ஏழை எளிய மக்களுக்கு, விவசாய கூலி தொழிலாளர்களுக்கும் நிலத்தை மீட்டு கொடுத்தாரு. அது ஒரு மிகப்பெரிய சாதனை. அது இந்த சாதனையை மற்ற இயக்கங்கள் இருக்குன்னா எடுத்து கொடுத்துருக்காரு, மீட்டு கொடுத்துருக்காரு. அதனுடைய தியாகம் சாதாரணமான தியாகம் இல்லை. இத்தனை கொலை மிரட்டல் வந்தது, அதுக்கெல்லாம் அஞ்சாமதான் அவர் இருந்தார். அவர் ஜாதியை பார்க்க மாட்டார். ஒரு மனிதன் நேசிக்கணும், ஒரு தொழிலாளி வர்க்கத்துக்காக போராடினவர். அவர் ஏதோ இப்போ ஐயா வெள்ளை வேட்டி தான் கட்டியிருக்காரு, வெள்ளை சட்டை தான் போட்டிருக்காருன்னு இல்லை. அவர் பேண்ட் ஷர்ட்லாம் போடுறவர், ஷூ போட்டவர், ரஷ்யா வரைக்கும் போயிட்டு வந்திருக்காரு. புரட்சியாளர்களெல்லாம் சந்திச்சு தலைமறைவு காலத்தில் மாபெரும் புரட்சியாளர்கள்லாம் சந்திச்சிருக்காரு. தலைமறைவு காலத்தில் இருக்கிறப்ப கட்சி வளர்த்தினவர் அவர். தாமிரபரணியுடைய மணல் கொள்ளை, இத்தனைய மணல் மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்தினுடைய முதல் பங்கு நீதிமன்றம் வரைக்கும் போய் நீதிமன்றத்தை வரை தலையிட்டு அதனுடைய நெல்லை மாவட்டத்தினுடைய இளைஞர் மன்றத்தினுடைய ஒரு செயலர் சுடலிமுத்து என்கிற இளைஞர் படுகொலை செய்யப்பட்டார். அப்பவும் அவர் தான் போராடினார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய வாழ்க்கையிலேயே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் கேட்டிங்கன்னா, திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரம் பகுதியில் நிலப்பிறப்பு சமூகத்திலிருந்து இப்போ கடந்த ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒடுக்கப்பட்ட தலித் மக்களுக்காக 30 குடும்பங்களுக்கு நிலத்தை மீட்டு அவர் போராடி எடுத்து கொடுத்தார். அதனுடைய அந்த போராட்டத்தில் கலந்ததில் எனக்கு மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கிறேன். வாழ்நாள் முழுவதும் இந்த பாக்கியம் எனக்கு கிடைக்குமான்னு எதிர்பார்த்தேன். ஒரு நாள் கிடைச்சது. நாங்கள் சிஐடி நகர் ஃபர்ஸ்ட் மெயின் ரோடில் இருக்கிறப்ப எங்களுக்கு பக்கத்து வீட்டில் இருந்தாங்க. அப்படியே எங்களுக்கு இவங்களை ரொம்ப பழக்கம், ஒரு 5 இயர்ஸ் பழக்கமாக இருந்தோம். அப்போ தான் எங்களோட வீடு அந்த இடம்லாம் இடிக்கிறாங்க அப்படின்னா இவர்கிட்ட தான் நான் போய் சொன்னேன், இப்படி இருக்கிறாங்க. நான் கக்கன்ஜியோட மருமகள். அப்போ இடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை இடிக்க விட மாட்டேன், உங்களுக்கு வீடு எனக்கு இல்லாட்டி கூட பரவாயில்ல, உங்களுக்கு வீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமாக பேசி சீஃப் மினிஸ்டர், அப்போ இருந்த சீஃப் மினிஸ்டர் பேசி எங்களுக்காக பேசினவர் அவர் தான் பேசி. அதனால் அந்த இதை நான் மறக்கவே முடியாது. அப்புறம் அவங்க டாக்டர்கிட்டே நான் அடிக்கடி டாக்டர் ஆண்டாள்கிட்ட பேசுவேன். அவர் வீட்டுகிட்டையும் போய் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ தான் நான் பேப்பரில் பார்த்தேன், சிஎம் பார்த்துட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு. அதனால நான் எனக்கு பார்க்க வந்தேன். உள்ளே விட்டாங்க, நான் அவர்கிட்டே போய் பார்த்துட்டு வந்தேன் அவங்க மகளையும். அந்த சிஇடி நகரில் மொத்தம் எத்தனை வீடு? எல்லாத்துக்குமே அது கொடுத்து இப்போ புதுசாக கட்டி மறுபடியும் இல்லை எங்களுக்கும் இவங்களுக்கும் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க வேற வீடு. இவங்களுக்கு நந்தனம். நாங்கள் இப்போ தாண்டரன் நகரில் இருக்கிறோம். எங்களுக்கு ராயப்பேட்டையில் கொடுத்தாங்க லாய்ட்ஸ் காலனி. இது 5 இயர்ஸ் ஆனதும் அது டெமோலிஷ் பண்ணுறேன்னாங்க. அப்புறம் இப்போ இருக்கிற சிஎம் எங்களுக்கு தாடண்ட நகரில் கொடுத்துருக்காங்க. நான் கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்ததுலேருந்து அவருக்கு ஊர் இது சிறுவண்டம். சிறுவண்டம்னு ரொம்ப நாளுக்கு பிறகு தான் தெரியும். கம்யூனிஸ்ட் கட்சியில் அவர் இருந்தார். எங்களுக்கான அம்பாசமுத்திரம் மாவட்டத்தில் கடனாதி அணைக்கு முழுக்க அவரும் பிபி நாயகம்னு ஒரு ஆள் 60 நாளாக உண்ணாவிரதம் இருந்து காமராஜர் கோயிலில் அந்த அணையை கட்டினாங்க. அதனால் விவசாயிக்கு நல்ல ஒரு நன்மை, நல்ல குணபாகம், நல்ல குணம்,
இது வந்து யாருக்கிட்டனாலும் சரி தான் பெருந்தன்மையாக பேச மாட்டார். யாருன்னாலும் சரி தான் கூட்டி அணைச்சி தான் பேசுவார். ஆமாம், எனக்கும் வயசு 75 வயசு ஆச்சு. எனக்கு 13 வயசுல அவர் தெரியும் எனக்கு. அதனால எங்களுக்கு பழக்க வழக்கம் அங்கே எங்கள் தென்காசி அங்கே அம்பாசனம் மாவட்டம் அங்கெல்லாம் வந்து ஒரு ட்ரிப்பு அம்பாசனத்தில் எலெக்ஷன் நின்றார். மாட்டு வண்டி ஊர்வலம் வச்சுருந்தோம். அதில் தோந்து பண்ணார். எலெக்ஷன் எம்எல்ஏ அம்பாசனம். எந்த வருஷங்க? யாவும் இல்லை. ஆனால் எதனால அந்த தேர்தலில் வந்து ஐயா வெற்றி பெற முடியல அம்பாசமுத்திரம்? இது வந்து அம்பையில் வந்து அப்போ வந்து அப்போ திமுகவிலேருந்து அவங்க சொல்லிச்சாங்க. ஐயா ஒரு முறை கூட மக்கள் அந்த சட்டமன்றத்திலேயோ நாடாளுமன்றத்திலேயோ வின் பண்ணலை, வெற்றி பெறலைங்கிற ஒரு வருத்தம் இருக்கு அவங்க. ஆமாம், ஆனால் ஒரு நல்ல மனுஷன். ஆமாம், யாருன்னாலும் கேட்டால் எங்கயா இப்போ எங்கள் ஏரியாவில்னா இந்த மாதிரி ஒரு தவறுன்னு சொன்னால் போதும், அந்த ஏரியாவை கிளீனாக சொல்லுவார். எங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி கால்வாயில் தண்ணி வரல அப்படின்னு சொன்னால் எங்கள் ஏரியா வந்து கடனாநிதினு ஒரு அணை இருக்குது. அணை ஆழ்வார்குறிச்சிக்கு நேரம் மேற்க இருக்குது. அந்த அணையில் எத்தனை மடம் இருக்குது, எத்தனை கால்வாய் இருக்குன்னு சொல்லிடுவார். ஆமாம், அப்படி அனுபவப்பட்ட ஆள். ஆமாம், பாசமான ஆள். ஆமாம், யாருக்கிட்டனாலும் எந்த பாசத்தோடு தான் பேசுவார். வேறு சில ஆட்களை மாதிரி இதாக பேச மாட்டார். பாகுபாடெல்லாம் பேச மாட்டார். ஆமாம், நாங்கள் பார்க்க தான் வந்தோம். நாங்கள் இது சும்மா தென்காசி மாவட்டம். எங்களுக்கு ஊர் வந்து ஆழ்வார்குறிச்சியில் பக்கத்தில் கிராமம். நேற்று இந்த மாதிரி இப்படி சீரியஸாக இருக்குன்னு சொன்னால நேற்று பிறப்பு நைட்டில் திருநெல்வேலியிலேருந்து 7:15 ட்ரெயினுக்கு வந்தோம். வந்துட்டு ஆஃபீஸில் போய் குடிச்சிட்டு பைகையெல்லாம் வச்சுட்டு சாப்பிட்டு அங்கே வந்தோம். 3 ட்ரிப்பு போனோம், உள்ளே விட மாட்டாங்க. ஆமாம், நீங்கள் என் கூட வந்து பையன் உள்ளே போயிருக்கான். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.